யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பெண்கள் ஐக்கியம் செவ்வாய்க்கிழமை 11:30 மணிக்கு நடைபெறும். வாலண்டியர்ஸ் புதிதாக வந்த அட்ரஸை நீங்கள் ஆண்கள் ஐக்கிய பொறுப்பாளர்களிடத்தில் ஒப்படைக்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். பிரபாகர், டேவிட் சாமுவேல் இவங்க கைகளில் ஒப்படைங்க. அவர்களோடு ஜெயராஜ், சாம் செல்லப்பா, பிரதர் ஜெபராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். எங்களோடு பேசும் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வருவதாக. உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நீர் எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. தேவையுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். நீர்தான் பேச வேண்டும். நீர்தான் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆறுதல் படுத்த வேண்டும், எங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும், எங்களை நிலைநிறுத்த வேண்டும் ஆண்டவரே. என்னென்ன ஏக்கத்தோடு தாகத்தோடு இந்த இடத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் தட்டி ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக எங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை, கனம், துதி எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜெபம் முடியும் போது ஆமேன் சொல்ல உங்களை அன்பாய் கேட்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன் எல்லாம் பாஸ்டர் சொல்வாங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இந்த வேத பகுதியிலிருந்து பேச விரும்புகிறார். தெரிந்த வேத பகுதி. ஆவியானவர் அநேகரை இன்றைக்கு தொடுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய். சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யூதாஸ் காரியோத்தை தவிர மற்ற 10 சீஷர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் இருக்கிற இடத்துல அங்கே இருக்காங்க, ஒரு கூட்டமே இருக்கு. இவர்களிலும் அப்படின்னா அந்த சீஷர் கூட்டத்திலும் அவங்க என்ன நேசிக்கிறத விட, பேதுருவே நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? இது ஆண்டவருடைய கேள்வி. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் அதைத்தான் கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டால் நம்ம எல்லாரும் ஈஸியாக ஆம் என்று பதில் சொல்ல முடியும். ஆனால் சில காரியங்களை காண்பித்து, இதை காட்டிலும் அல்லது சில பேரை காண்பித்து, இவர்கள் என்னை நேசிப்பதை விட நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பாரானால் நாம் எத்தனை பேர் ஆம் என்று பதில் சொல்ல இன்றைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோம்? இவர்களிலும் அதிகமாய். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொஞ்சம் பொசசிவாக இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப அதிகமாக அன்பை விரும்புகிறார், பாசத்தை விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ரொம்ப அதிகமாக நம்மிடத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். வில்லியம் கேரி சொல்லும்போது, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முற்படுங்கள். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கணும்னா நாம் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? ஸ்தோத்திரம்.
மறுதலிக்காமல் ஒதுங்கி சென்ற அல்லது சிலுவையிலும் தன்னோடு நின்ற ஒருவனிடத்தில் இந்த கேள்வியை கேட்காமல் மறுதலித்து சென்ற ஒரு சீமோன் பேதுருவினிடத்தில் இயேசு இந்த கேள்வியை கேட்க காரணம் என்ன? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். ஏன் பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கிறார்? ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும், இந்த பேதுரு இயேசுவை அதிகமாய் நேசித்தார். இயேசுவை அதிகமாய் நேசித்தவன் பேதுருதான். அவருக்கு தெரியும். ஆகவே தான் அவனிடத்தில் அந்த கேள்வியை கேட்கிறார். தவறி போனான், வீழ்ச்சி அடைந்தான், ஒரு ஃபெயிலியரான கேண்டிடேட் தான். ரொம்ப பெரிய ஆண்டவருக்காக எதையும் இந்த 3 வருஷத்தில் சாதித்தவன் கிடையாது. அவரோடு இருந்தபோதும் அவருடையவைகளில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் தான். ஆனால் இதுவரை அவருக்காக ஒன்றையும் பெரிதாக சாதிக்காதவன் இதற்கு பிற்பாடு சாதிக்க ஆரம்பித்தான். இந்த அனுபவம் பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கின ஒரு அனுபவம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை, ஒரு டர்னிங் பாயிண்டை உண்டாக்குகிறது. இந்த ஆராதனை உங்களுக்குள் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும். ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டை கொண்டு வருது. இப்படியே போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் கொஞ்சம் திருப்புறாரு, அவர் பக்கமாக திருப்புறாரு. மார்க் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு வரும்போது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, இது உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிறு தானே, மார்க் 16:7 நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். சீஷர்கள் கூட்டத்தில் பேதுரு இருந்த போதும் பேதுருவை பெயர் சொல்லி அழைக்க காரணம் என்ன? தவறி போனவனுடைய பெயரை இங்கே குறிப்பிட காரணம் என்ன? மறுதலித்து போனவனுடைய பெயரை இங்கே உச்சரித்து அவனுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்க காரணம் என்ன? நிற்க தவறியவர்களையும் நிற்க வைத்தது. இதுதான் இன்றைக்கு செய்தி. நிற்க தவறியவர்களையும் நிற்க வைத்தது. அதுதான் இயேசுவின் அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முழு பரிசுத்த வேதாமத்தின் திறவுகோல் வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்புதான் இன்றைக்கு நம்மை நிற்க வைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, நம்முடைய பேச்சு திறமை அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, கிறிஸ்துவின் அன்பு நம்மை நிற்க வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்துவின் அன்பு நம்மை நிற்க வைக்கிறது. நிற்க தவறியது உண்மைதான். சிலுவை பரியந்தம் தன்னோடு நிற்க வேண்டிய ஒரு பேதுரு அவரோடு இல்லாத போது அவருடைய மனம் புண்பட்டது உண்மைதான். தனி மனிதனைப் போல தான் தொங்கிக் கொண்டிருந்தார். இயேசுவுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது பேதுருவின் வார்த்தைகள். மரித்தாலும் நான் உம்மோட தான் மரிப்பேன், மரித்தாலும் பரவாயில்ல, உம்மை விடமாட்டேன். பேதுருவின் உறுதியான சில வார்த்தைகள் இயேசுவையே அசர வைத்தது. ஸ்தோத்திர. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபிக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நிற்க வேண்டும் என்று வாஞ்சித்தவன் பேதுரு இயேசுவோடு கடைசி பரியந்தம். லூக்கா 22:33 பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். அவரை காவல் வைக்க கொண்டு போன போது வெளியிலே முற்றத்திலே நின்று மறுதலித்தார். சாவிலும் சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுக்கும் போது
சிலுவை கிட்டையே கொல்கதாவுக்கு வராமல் ஒதுங்கி போய்விட்டான் இந்த பேதுரு. சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னவனால் நிற்க முடியாமல் போய்விட்டது. எத்தனையோ முறை ஆண்டவருடைய சமூகத்திலே பல நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உமக்காக நான் நிற்பேன், உமக்காக ஊழியம் செய்வேன், உமக்காக சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று நாம் தேவ சமூகத்திலே எத்தனையோ முறை அறிக்கை செய்கிறோம். ஆனாலும் நிற்க தவறி போகிறோம். இவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல் வைத்த அன்பினால் அவருக்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவில் பேசினான். ஆனால் நிற்க முடியாமல் போய்விட்டது. நிற்க முடியாமல் போய்விட்டது. கீபோர்டு வால்யூம் வேணும். நிற்க முடியாமல் போய்விட்டது. எத்தனையோ நேரங்களில் ஜெபத்தில் உறுதியா நிற்கணும். இன்றைக்கு வாரத்தில் ஒரு நேரம் உபவாசிக்கணும், நல்ல வேதத்தை தியானிக்கணும்னு இன்னைக்கு உறுதியா நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனா இந்த வாரம் முடியும் போது பார்த்தா நிற்க முடியல. ஆண்டவரே நிற்க முடியலப்பா, தவறி விட்டோம். நிற்க வைப்பது இயேசுவின் அன்பு. இவ்வளவு ஒரு ஃபெயிலியரான ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பெயரை சொல்லி அழைக்க காரணம் என்ன? அவன் மேல் வைத்த அன்பு. ஆமென். ஆண்டவரே நாங்க பூரண பரிசுத்தவான்கள் அல்ல, எத்தனையோ ஃபெயிலியர்ஸ் எங்க வாழ்க்கையில இருக்கு, ஒத்துக்கொள்றோம்ப்பா. ஆனாலும் எங்க பெயரையும் நீர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்து அந்த ராஜ்யத்திற்காக எங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் எதையும் செய்ய இன்றைக்கு எங்களை மீண்டும் ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம். எதையும் செய்யணும் அவருக்காக, கிறிஸ்துவுக்காக எதையும் செய்யலாம். எல்லாரும் சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி, கிறிஸ்துவுக்காக எதையும் செய்யலாம், எதையும் செய்யலாம். கிறிஸ்துவுக்காக வீண் போகாது, வீண் போகாது. நிற்க தவறியது உண்மைத்தான் ஆண்டவரே. ஆனாலும் அந்த பேதுருவின் பெயரையும் விட்டு விடாமல் தோற்று போன ஒரு மனுஷனோட பெயரை ஸ்பெசிபிக்கா அடையாளப்படுத்தி அவனுக்கும் அந்த இடத்திலே ஒரு அழைப்பை கொடுப்பதற்கு என் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த அன்பு எங்கள் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திர. ஆண்டவர் இன்னும் நம்மை விட்டு விடவில்லை, அவருடைய அன்பு நம்மை இன்னும் கைவிடவில்லை. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் கடைசி பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். நம்புகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவன் பெயரை கூட விட்டு விடல, மிஸ் பண்ணல. ஆண்டவருடைய அன்பு மாறல. ஒரு பெரிய தேவை சீசர்களுக்கு, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, ஒரு பெரிய தேவையை இயேசு சந்தித்தார். அதான் யோவான் 21:11 153 பெரிய மீன்கள் வலையில சிக்கியது. வெளியில வந்த ஃபிஷ் பார்பிக்யூ இருக்கு கரையில், இயேசு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவையை சந்தித்த பின்பு தேவையை சொல்லுகிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேவையை சந்தித்த பின்பு தேவையை சொல்லுகிறார். சீசர்களின் தேவையை சந்தித்து தன்னுடைய தேவையை சீசர்களுக்கு சொல்லுகிறார். அதுதான் யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சீசர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட்டு தன்னுடைய தேவையை சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த இடத்துல யாராகிலும் முன் வருவீர்கள் என்றால், முதல்ல ஆண்டவர் அவர் தேவையை பூர்த்தி செய்ய வைக்க மாட்டார். உங்க தேவையை பூர்த்தி அடைய செய்து அவர் தேவையை பூர்த்தி செய்கிற நபராய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிள்ளைகள் சாப்பிட்ட பின் பெற்றோர்கள், தாய் சாப்பிடுவாங்க, அது பிள்ளையின் மேல் வைத்த அன்பை காட்டுகிறது. யார் மேல் அதிகமான அன்பு இருக்கிறதோ அவர்கள் சாப்பிடுவதற்காக காத்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அன்பும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீசர்களை சாப்பிட வைத்து அழகு பார்த்து பசியோடு இருந்தாங்க. நான் நினைக்கிறேன், ஒருவேளை 3 நாள் ஒன்றும் சாப்பிடலையோ என்னமோ தெரியல.
எத்தனை நாட்கள் சாப்பிடாம இருந்தாங்கன்னு தெரியல. சாப்பாடு இல்லாமையினாலையா அல்லது இயேசு இல்லை என்கிறபடினாலேயா என்று தெரியாது. அந்த தேவையை முதலாவது பூர்த்தி செய்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு தடவை உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், ஒருவேளை தவறிப்போன நபராக இருந்தாலும் மறுபடியும் உங்கள் தேவையை பூர்த்தி செய்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிற நபராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் தேவனிடத்தில் அநீதி இல்லை, அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த பேதுரு எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தான். அதை இயேசு மறக்கல. அந்த நன்றியை இயேசு மறக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். படகை விட்டான், வலைய விட்டான், மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டான், வருமானத்தை விட்டான். என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று இயேசு அழைத்த போது, இத்தனை ஆண்டுகள் பழக்கப்பட்டவைகள், செய்து பழகினவைகள், மத்தேயு 4:20-19 சொல்லுகிறது, உடனே வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அந்த ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறாரு, நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்தீங்களே. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை புரியும். வாழ்க்கையின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்கிற தன்மை இயேசுவினிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று ஒத்துக்கொள்றீங்க? ஆமேன், ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற தன்மை என் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவரிடத்தில் இருக்கிறது. புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் பார்த்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றினீங்களப்பா, உங்களை எப்படி நான் கைவிடுவேன்? உங்களை எப்படி கைவிடுவேன்? தவறி போனார்கள், தடுமாறி போனார்கள். தேவையை சந்தித்து தேவையை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை நம்பி இவரை பின் சென்று இவருக்கு ஊழியம் செய்தா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்காதீங்க. சீசர்களின் தேவையை பூர்த்தி செய்து தன்னுடைய தேவையை சீசர்களுக்கு அறிவிக்கிறார். உங்கள் தேவையை உங்களை ஆண்டவர் உங்கள் தேவைகளுக்கு தக்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்காம உங்களை ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு தடவை அவரிடத்துல வந்துட்டீங்கல்ல, தடுமாறி போனாலும் திரும்ப அவர் உங்களை தேடி வருவார். திரும்ப அவர் உங்களை தூக்கி அணைப்பார். இதுதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா சொல்லலாமா? தடுமாறினாங்க, பதட்டமடைந்தார்கள், சோர்ந்து போனார்கள், பின்வாங்கி போனார்கள். ஆனாலும் தேடி வந்தார். நம் தேவையை சந்தித்தவர் தேவையை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பை விட நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவின் மேல் அதிகமான அன்பை வைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆமென். ஒரு தடவை கேட்டாரு, ஆமாண்டவரே என்று பதில் சொல்லுகிறார். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னார். யோவான் 21:16 இரண்டாம் தரமும் அந்த கேள்வி அவனை நோக்கி வருகிறது. உண்மையான அன்பு இருக்கா? ரெண்டாவது கேட்கிறாரு, உண்மையான அன்பு தானா பேதுருவே? இந்த பெரிய ஊழியத்தை, ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டவர் அவனிடத்துல அந்த உண்மையான அன்பின் வெளிப்பாட்டை பார்க்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அன்பை வெளிப்படுத்த அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். பேதுரு உள்ள வச்சிருக்கிறான். ஆமாண்டவரே, நீர் அறிவீர், நீர் அறிவீர், இதே தான் சொல்லிட்டு இருக்கான், இதே தான் சொல்றான். நீங்க தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும்ப்பா, உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு உமக்கு தெரியும் தெரியும் 2 தடவை சொன்னவன் விடல அவனை. அந்த உண்மையான அன்பு ஆண்டவர் மேல இருந்துச்சுன்னா அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்வோம். ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவரே, அன்பு எனக்கு உங்க மேல ரொம்ப இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அதோட நிறுத்திட்டே இருக்கான், விடல அவனை. அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வர்றாரு. அந்த அன்பின் வெளிப்பாட்டுக்கு வரணும். ஆமென். உண்மையான அன்பு இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்யும். 3வது தரமும் இந்த கேள்வி அவனை நோக்கி வருகிறது. அவன் அழுதுட்டான். 17ஆம் வசனத்துல திரும்பி கேட்கிறார், யோனாவின் குமாரனா இயேசு மோனே, 3ஆம் தரம்
அழுதுட்டான். அன்பு அவரால் அடக்க முடியாத அழுகை. எத்தனை பேர் உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று அவரை பார்த்து சொல்ல முடியும்? ஒரு உடைஞ்ச உள்ளத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். இந்த வார்த்தையை 3வது தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டான். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சொல்லிட்டு, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்னா என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஆண்டவரே, நிற்க வேண்டிய இடத்துல நான் நிற்காமல் போனது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். உமக்காக நான் வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று நான் உம்மிடத்தில் சொல்லியும் அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை. குற்றம்தான் ஆண்டவரே. நான் நிற்க முடியாமல் போனது என்னுடைய தவறுதான். ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்காமல் போனது என் வாழ்க்கையில வந்த குற்றம்தான். நான் வேதத்தை தியானிக்க வேண்டிய அளவு தியானிக்கவில்லை. உமக்கென்று செய்ய வேண்டிய ஊழியத்தை நீர் எதிர்பார்க்கிற அளவு நான் செய்யாமல் குறைவுபட்டது உண்மைதான். ஆனாலும் என் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எது என்னை தடுத்தது, ஏன் என் வாழ்க்கையில் எது நடந்தது என்பதை நீர் ஒருவரே அறிவீர். வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். எங்க நான் உன்மேல் வைத்த அன்பில் குறைவுபடவில்லை. என் சூழ்நிலைகளும் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில காரியங்களும் நிற்க முடியாமல் தவற விட்டு விட்டது. இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நான் இழந்து போய்விட்டேன், மன்னியும் ஆண்டவரே. கதறினான். அவனை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், பேதுருவே, என் ஆடுகளையும் என் ஆட்டு குட்டிகளையும் நீ மேய்ப்பாயாக. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த வார்த்தையும் சேர்த்தே சொல்றான். ஆண்டவரே, சூழ்நிலைகள் என்னை தூரப்படுத்தியது, ஆனா என் மனசு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அநேக சிச்சுவேஷன்ஸ், நெருக்கடிகள், போராட்டங்கள், மைண்ட்ல வந்த நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளை தேவனை விட்டு தூரப்படுத்தி வச்சிருக்கு. தேவனுக்கு ஏதாவது செய்யக்கூடாதபடி நம்மளை தூரப்படுத்துது. உலக கவலை, எதிர்கால பயம், ஸ்தோத்திரம், குடும்ப பாரம், இதெல்லாம் நெருக்கி உங்களை அப்படியே தூரப்படுத்தி கொண்டு போகிறதா? சூழ்நிலைகள் உங்களை தூரப்படுத்துகிறது. பேதுரு சொல்றான், அதுல நான் நிற்க முடியாம போயிட்டு, ஆனாலும் நீங்க அறிவீங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? நிறைய உங்களுக்குன்னு செய்ய ஆசை இருக்கு ஆண்டவரே. இந்த சபையில் நிறைய ஊழியத்தில் நாங்களும் கை கொடுக்கன்னு ஆசை இருக்கு. சில சூழ்நிலைகளால் முடியலை. நீர் அறிவீர் ஆண்டவரே, செய்ய பலன் தருவீராக. இதையே அவன் திரும்ப சொல்லி வாழ்நாள முடிக்கலை. இந்த வார்த்தை இன்னையோட முடிச்சிடணும். இன்றைக்கு மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லணும். அடுத்து பேதுருவை போல இயேசுவுக்காக எழும்பணும். ஆமே, ஸ்தோத்திர. ஒரே தடவை தான் சொன்னான், நீர் எல்லாவற்றையும் அறிவீரப்பா. மறுதளித்து சபித்து சத்தியம் செய்தவன், இன்னும் அப்பா என் மேல உங்க அன்பு, எவ்வளவு தூரம் போயிட்டேன். முத்தமிட்டு காட்டி கொடுத்ததை விட மறுதளிச்சிட்டேனே, சபிச்சிட்டேனே, சத்தியம் பண்ணிட்டேனே, எவ்வளவு தூரம் கூடவே இருந்தேனே, புரியாம இருந்துட்டப்பா. என்னுமா என் மேல இவ்வளவு அன்பு, என்னுமா என் பேரை உச்சரிக்கிறீங்க? வேற எதையும் சொல்லி கூப்பிடல, பேதுருவேன்னு கூப்பிட்டாரு. அதனால்தான் யோவான் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் கடைசி பகுதி நம்ம இருதயத்தை ரொம்ப உடைக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. நம்ம மூத்த போதகர் அடிக்கடி பிரசங்கிக்கிற ஒரு வேத பகுதி. இயேசு தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆண்டவரே, முடிவு பரியந்தமும் உம்மை நேசிக்க கிருபை தாரும். வலது கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, கடைசி மட்டும் ஆதி அன்பிலே நிலைத்திருக்க, ஆழ அன்பிலே நிலைத்திருக்க, அர்ப்பண அன்பிலே நிலைத்திருக்க, உறுதியான அன்பிலே நிலைத்திருக்க, சூழ்நிலைகள் பாதகமாய் நின்றாலும் உமக்காக நிற்க எனக்கு அந்த அன்பு தேவை. இவ்வளவு அன்பா பேதுருவால நம்ப முடியல.
பேதுரு கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இனி இயேசுவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, முடிச்சாச்சு. இவ்வளோ மேன்மையான வாழ்க்கையை இழந்துட்டேனே, உடஞ்சி போச்சு, எல்லாம் நொறுங்கி போச்சு, இனி இயேசு நம்ம முகத்திலே முழிக்க மாட்டார் நினச்சான். ஆனால் அவனை தேடி தான் வர்றார். பேதுருவே, எத்தனையோ காரியங்கள் அவரை துக்கப்படுத்தி விட்டது, விசனப்படுத்தி விட்டது, காயப்படுத்தி விட்டது. சிலுவையில் ஏற்பட்ட காயங்கள், தன்னுடையவர்கள் தன்னை மறந்து தூர போனதினால் வந்த காயங்கள். ஆபத்து வரும்போது தான் நம்ம கூட பாசமாக இருக்கிறவங்க கூட நிற்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த பாக்கியம் இயேசுவுக்கு கிடைக்கல. மனம் உடைந்து போய் தான் சிலுவையில் தொங்கினார். எல்லாம் யோசித்து பார்த்து அழுதுட்டான், கதறுகிறான். சிலுவையில் நிற்கிற பாக்கியம் இல்லாமல் போய்விட்டதே. காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன்னு சொன்ன ஆண்டவரே. ஆனா சிலுவை மரத்தில் எத்தனையோ பேர் புறஜாதிகளுக்கு வந்து அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. போர் சேவகர்கள் இயேசு மரித்த போது இவர் தேவகுமாரன் என்று ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போச்சே, அதோட நிறுத்தல. ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கிறார். 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் திரும்பவும் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு ஃபெயிலியரான கேண்டிடேட்டுக்கு பொறுப்பை கொடுக்கிறார். ஏன் கொடுத்தார் தெரியுமா? அவன் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். இன்னமும் ஆண்டவர் நம்மளை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறார்னா அவர் நம்ம மேல வச்ச அன்பு தான், வேற எதுவுமே இல்லை. நன்மை ஒன்று நம்மிடத்தில் இல்லை, ஆனாலும் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய அன்பில் எவ்வளவேனும் மாற்றமே இல்லை. ஒரு தடவை சொன்னோமே, ஆண்டவரே உண்மை நான் நம்பி பின்பற்றி வர்றேன்னு ஒப்பு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டாரு. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தானே, இவனை விடக்கூடாதுன்னு கர்த்தர் இன்னும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். அழைத்த நாளிலிருந்து இதுவரை நம்மோடு இருக்கிற ஆண்டவர். ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு மிஸ் ஆகி போச்சு. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு. அவர் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை பார்த்து கூட சொல்லல, சிலுவைக்கு அருகில் தன்னோடு இருந்து தன்னுடைய தாயை பராமரிக்கிற பொறுப்பை பெற்ற யோவானை பார்த்து சொல்லாத ஒரு வார்த்தை பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஸ்தோத்திரம். சில நேரம் ஆண்டவருடைய நடத்துதல் புரியாது. ஏன் ஆண்டவரே, சிலுவை வரைக்கும் கூட இருந்த யோவானை விட்டுட்டு பேதுருவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணுமா? பேதுருவுக்கு இவ்வளவு பிரதான அப்போஸ்தலன் பொறுப்பா? அவருடைய நடத்துதல் நமக்கு புரியாது. ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தான் அன்றைக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட தான் இந்த இடத்துல இருந்து போகணும். இவ்வளவு வேதனையும் துக்கத்தையும் இயேசுவு கொடுத்தவன். ஸ்தோத்திரம். கூட இருந்துட்டு தெரியாதுன்னா எப்படி இருந்திருக்கும் அவர் மனசு, யோசித்து பாருங்க. அந்த பேதுரு இந்த அன்பை நினைச்சு உடைஞ்சி, அன்பு தான் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளை மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்புனால எதையும் ஜெயிக்கலாம். மறுதலித்து போனவன் இருதயத்தை, கல் நெஞ்சத்தை உடைச்சிட்டு இயேசுவின் அன்பு. இந்த காலை நேரத்தில் அநேக கல் நெஞ்சங்களை கர்த்தர் உடைப்பாராக. ஸ்தோத்திர. பல துக்கங்கள், வேதனையில் அப்படியே நெஞ்செல்லாம் கல் மாதிரி உருகி போய் இருக்கா, இன்னைக்கு இயேசுவின் அன்பு உடைக்கிறது. மெழுகு போல் அவருடைய பிரசன்னம் அதை உடைச்சு அப்படியே நம்மளை நொறுங்க வைக்கும். இயேசுவே, சிலுவையில் நான் இல்லாம போயிட்டேன், ஆனால் இன்னொரு வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறீர். நீர் சிலுவையில் தொங்கும் போது நான் இல்லை, ஆனால் ஒரு நாள் உமக்காக நான் அந்த சிலுவையிலே மரிப்பதற்கும் ஆயத்தம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீர் சிலுவையில் தொங்கும் போது நான் இல்லை ஆண்டவரே, ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர். உமக்காக உம்மை பின்பற்றி ஊழியம் செய்யும் போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவை வரும் என்றால் ஆண்டவரே, அதிலே நான் தலைகீழாகவும் தொங்குவதற்கு ஆயத்தம் என்று தன் ஜீவனையும் துச்சமாக மதித்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அர்ப்பணித்தார். சரித்திரம் சொல்லுகிறது, பேதுரு தலைகீழாக சிலுவையிலே அடித்து கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார்.
கடைசி என்ன சொன்னா தெரியுமா? என் இயேசு தொங்கின சிலுவையில் அவருக்கு இணையா தொங்க எனக்கு தகுதி இல்லை. அவருடைய பாதத்தை முத்தமிடும் நிலையில் என் தலையை அவர் பாதத்தில் வைத்து சிலுவையில் அடிங்கப்பா. உன்னே ஒன்று சொல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டுட்டோம்டா, அவருக்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கி வர ஒருபோது வெட்கப்பட மாட்டோம். ஒருபோது நம்மை பெருமையாக நினைப்பதற்கு 1% கூட நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. அவருடைய அன்பை மட்டும் நினைச்சிட்டோம்னா தரை மட்டும் தாழ்த்துவதற்கு நமக்கு கர்த்தர் கிருபை தருவா. தேவை அன்புதான் ஆண்டவரே, அன்புதான் ஆண்டவரே. தரை மட்டும் தாழ்த்திட்டான் பேதுரு. சிலுவையை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல, ஏன்னா மறுதளிச்சுட்டு போயிட்டேனே. சிலுவையை சுமக்கிற பாக்கியமும் கிடைக்கல. 3 வருஷம் இருந்த ஒருவருக்கு சிலுவையை சுமக்கிற பாக்கியம் கிடைக்கல. கூட இருந்தவர்கள் அவரை புரிந்திருந்த போதும் முன்வரவில்லை. சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவரே, 3 வருஷம் கூட இருந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா என்ன ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. சிலுவையை தூக்கின சிரேனே ஊரானாகிய சீமோனை தேடி போகல. அவன் ரோல் அதோட முடிஞ்சது. அவனை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினார். ஆனா ஆண்டவரே, இத்தனை வருஷம் பின்பற்றி கூட நின்னோமே, எங்களையும் மறக்காம தேடி வந்தேக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எத்தனை ஆண்டுகள் கர்த்தருக்காக வாழ்கிறீர்களோ எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறார். அத்தனைக்கும் ஏற்ற ஆசீர்வாதத்தையும் பிரதிபலனையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை நோக்கி அவர் வந்தார். வாய்ப்பை பயன்படுத்தி அர்ப்பணித்தார். தலைகீழாக சிலுவையில் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். கிருபை தாங்கப்பா. இயேசுவின் அன்பு முதல் குறிப்பு நமக்கு ஊழியத்தை கொடுக்கிறது. யோவான் 21:17, 16, 15 தான் அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த இயேசுவின் அன்பு நமக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன? ஊழியத்தை கொடுக்கிறது. இந்த அன்பு நம்ம மேலே இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவரே, இதே அன்போடு தகப்பன் உள்ளத்தோடு உமக்கென்று ஊழியம் செய்ய கிருபை தாரும். இயேசுவோடு கூட இருந்தவங்க அந்த சிச்சுவேஷனில் இல்லை, விட்டு விடலை, அவாய்ட் பண்ணலை, திரும்பவும் தூக்கி எடுக்கிறார். இந்த அன்பை எங்களுக்குள்ள கொடுங்கப்பா. 2வது குறிப்பு, யோவான் 20ஆம் அதிகாரம் 25 29 வரை வாசித்து பாருங்க, நேரம் இல்லை. யோவான் 20ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வரை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இன்னொரு சீசனை பார்த்தா, இயேசு உயிர்த்தெழுந்ததில் நம்பவே இல்லை, விசுவாசமே இல்லை. தோமா வீட்டை பூட்டி கொண்டு இருக்கிறார். சொல்லும் போதும் சொன்ன காரியத்தையும் விசுவாசிக்க முடியல. நடந்தவைகளை பார்த்தவர்கள் சொன்னதை கேட்டு விசுவாசிக்க முடியல. பார்த்தாலும் விசுவாசிக்க வாய்ப்பில்லை. தொட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய விசுவாச அளவை பொறுத்து நம் நிலைமைக்கு இறங்கி வந்து நமக்கு அவரை வெளிப்படுத்துகிற நல்ல தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமைக்கு தக்கதாக இயேசு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தி விட்டு சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமைக்கு இறங்கி வருகிற இயேசுவின் அன்பு, அதுதான் அவருடைய அன்பு. நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்மிடத்திலே அவர் பழகுகிற தேவன். நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்மிடத்தில் அவர் வந்து தம்மை வெளிப்படுத்துகிறார். அதிகாலை நேரம் உண்மை கடவுள் எனக்கு யார் என்று இன்று காலை இந்த நேரத்துக்குள்
எனக்கு வெளிப்படுத்தாவிட்டால், எனக்கு தரிசனம் கிடைக்காவிட்டால் இந்த ரயிலில் விழுந்து சாவேன் என்று தீர்மானம் எடுத்து காத்திருந்த ஒரு சாது சுந்தர் சிங் நிலைமைக்கு இறங்கி வந்து அந்த ஜீவனை காப்பாற்றி ஊழியக்காரனாய் மாற்றுவதற்கு அவர் கேட்ட பிரகாரமாகவே அந்த அறையிலே தன்னை சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவாக அவருக்கு தரிசனம் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோம். இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று சாது சுந்தர் சிங் இன்றும் அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் அப்போஸ்தலன் சாது சுந்தர் சிங். அவர் எழுதிய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். எத்தனை ஆபத்தான கட்டங்களில் அவரை தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு முறை ஊழியத்தை முடித்து ஒரு குகையில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அருகாமையிலே ஒரு சர்ப்பம் படுத்திருக்கிறது. விழித்து பார்த்தால் சர்ப்பம். இயேசு அவரை பாதுகாத்தார். எதுவும் உங்களை தீண்ட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு உங்களிடத்தில் வந்து பழகுவார். ஆமேன், ஸ்தோத்திரம். பழகிட்டு அவர் இருக்கிறவன்னு உங்களை மாற்றிடுவார். தோமா விரும்புகிற பிரகாரம் அவனிடத்தில் வந்து வெளிப்படுத்திட்டார். தொட்டு பாருப்பா, விழால கையை போடு, ஓகே. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இவனை இப்படியே விசுவாசத்தில் குறைபட்ட மனுஷனாக வைக்க விரும்பலை. யோவான் 20:29 நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரை குறித்து சொன்னார் தெரியுமா? உங்களையும் என்னையும் குறித்து இயேசு சொல்லுகிறார். அவரை நாம் காணவில்லை, பார்க்கவும் இல்லை, ஆனால் அவரை விசுவாசித்து இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இவருக்காகத்தான் இவ்வளவு தியாகங்களை செய்து வாழ்கிறோம். ஒரு நாள் இதற்குரிய மேன்மையை இயேசு நமக்கு கொடுப்பார் என்று நம்புகிறவங்க 2 கரங்களை தட்டி அந்த தேவனுடைய அன்பிற்காக எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. காணாதிருந்து விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், தேவனுடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். இந்த இயேசுவின் அன்பு இந்த தோமாவுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. இந்த இயேசுவின் அன்பு நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. ஃபெய்த் ரொம்ப முக்கியம். குறைவுபட்ட ஃபெய்த்தே இல்லை தோமாக்கு. அவன் நிலைமைக்கு இறங்கி போய் வெளிப்படுத்தி விசுவாச வீரனா மாத்திட்டார். இந்தியாவுக்கு வந்து முதல் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமா கர்த்தர் அவனை மாற்ற காரணம் அவன் மேல் வைத்த அன்பு. இந்த அன்பு அவனுக்குள்ள விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கிறது. இயேசுவின் அன்பு நம்மளை நிரப்ப 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 விசுவாசம் எழும்பிக் கொண்டே இருக்கும். விசுவாசம் எழும்பிக் கொண்டே இருக்கும். இயேசுவின் அன்பு எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். ஒரே வேத பகுதியில் நிறைய குறிப்பெடுக்கலான்னா நமக்கு நேரம் இருக்காது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 13லிருந்து 16 வரைக்கும். தேவனுக்காக கர்மேல் பர்வதத்தில் நின்ற எலியா, ஜெபத்தில் உறுதியாய் இருந்தவன், எது வந்தாலும் ஆண்டவரை வைராக்கியமாய் பின்பற்றியவன், எதை கண்டு பயப்படாதவன், கர்த்தர் தன்னை நடத்துகிற அனுபவத்திற்கு முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்தவன். ஆற்றங்கரையில் போய் இருந்தா இருப்பான், விதவை வீட்டுக்கு போனா போவான், என்ன சொல்றாரோ செய்தவன். ஒரு சின்ன தோல்வி அவன் வாழ்க்கையில, சின்ன தடுமாற்றம், நிற்க தவறிய எலியா, இவனை கர்த்தர் நிற்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். போது ஆண்டவரே, சூரச்செடி கீழே போயிட்டான், குகைக்குள்ள போயிட்டான், கெபி வாசல்ல நிற்கிறான். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? 1 ராஜாக்கள் 19:13 அவன் சொல்றான். 14ஆம் வசனத்துல, கர்த்தருக்காக, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இருக்கிறேன்னு சொல்ல முடியல. ஆண்டவரே, இருந்தேன்ப்பா, ஒரு காலத்துல இருக்க முடியல. ஒத்துக்கொண்டான் தன் நிலைமையை. எல்லாரையும் பட்டயத்தினால கொன்று போட்டார்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன்.
சில நேரங்களில் நமக்கு சில காரியங்கள் தெரியாத போது சோர்ந்து போகிறோம், பின்வாங்கி போகிறோம். ஆண்டவருடைய நடத்துதலும் அவர் நமக்கு பின்பாக வைத்திருக்கிற திட்டங்களையும் நாம் அறியாமல் அநேக நேரத்தில் நாம் தடுமாறி போகிறோம். நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதம் இருக்கிறேன்னு நினைச்சு பயப்படுறான். ஆனா இப்ப கர்த்தர் பேசுறாரு. ஸ்தோத்திர 1 ராஜாக்கள் 19:18 பாகாலுக்கு முழங்கால் படியிடாமல் இருக்கிற ஸ்தோத்திர 7000 பேரை நான் மீதியா வைத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எலியாவே, ஒருவன் மாத்திரம் என்று நீ நினைக்கிற சிங்கிள் டிஜிட்ல தான் உன்னுடைய புரிதல் இருக்கிறது. ஒரு சிறிய அளவுல தான் நம்ம கர்த்தரை புரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு சிறிய அளவுல தான் கர்த்தருடைய நடத்துதலை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், 7000 பேர் எனக்காக இருக்கிறார்கள். எலியாவே, நீ ஏன் காரணம் இல்லாமல் சோர்ந்து போகிறாய்? பயந்து போனா உயிர் பயம் நிற்க முடியாமல் இவனை கீழே தள்ளிட்டு. ஸ்தோத்திரம். ஏகப்பட்ட பயங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்காக நிற்க முடியாம நம்மளை பின்னே இழுக்கிறது. தனக்கு தேவன் கொடுத்த வல்லமையை உணர முடியாமல், ஸ்தோத்திரம், தனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் மகிமையை உணரக்கூடாதபடி பயம் பின்னே இழுக்கிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பயம் நம்மளை பின்னே இழுத்து கொண்டு வந்து விடும். இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். தேவையற்ற ஒரு பயந்து சூழ்நிலை, அவனுடைய அறிவு நான் ஒருவன் தான் என்று நினைக்கிறான். ஆனா கர்த்தர் 7000 பேரை மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தர் மறைவிடங்களில் நமக்காக நம்மோடு நிற்கிற, நமக்கு தேவையான நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை ஏற்ற காலங்கள் வரும் வரை நம்முடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திர. எலியாவுக்கு அது புரியல, பயந்து போனான். இந்த அன்பு எலியாவை விடல. இதான் நம்ம ஆண்டவருடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு. பரவாயில்ல, முடியலையான்னு சொல்லிட்டியா, அவனை பேக் பண்ணி அனுப்பல, போதும் என்று சொல்லல. ஆண்டவர் சொல்லவே இல்லை, அவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு விடை கொடுக்கிற வரைக்கும், ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை அழைக்கிற நாள் வரைக்கும் நீங்க அவருக்காக பயன்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை அழைக்கும் நாள் வரை நீங்கள் அவருக்காக ஊழியம் செய்தே ஆக வேண்டும். ஆண்டவர் அடுத்தது ஊழியத்தை தான் கொடுக்கிறார் அவனுக்கு. இந்த தேவனுடைய அன்பு கிங் மேக்கரா மாத்திட்டு, 3வது ஆசீர்வாதம், இந்த தேவனுடைய அன்பு ராஜாக்கள் அபிஷேகம் பண்றதுக்கு, தன்னுடைய ஸ்தானத்தில் தேவ மனிதர்களை எழுப்புறதுக்கு, அபிஷேகத்தை ரெட்டிப்பா கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கர்த்தர் எலியாவை இன்னும் பயன்படுத்துறார். ஸ்தோத்திரம். இன்னும் ஊழியத்தை முடிக்கல, இன்னும் விடல. அவனை வேண்டான்னு விட்ட போது அவர் விடுற பாடு இல்லை. நீங்க நிறைய வேண்டாம் வேண்டாம் தான் சொல்றீங்க, ஆனா உங்களை ஆண்டவர் இன்னும் விடல, இன்னும் பயன்படுத்த விரும்புகிறார். இன்னும் உங்களை கர்த்தர் தூக்கி நிலைநிறுத்த விரும்புகிறார். இன்னமும் நீங்கள் அவருக்கு பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் மேல் அவர் வைத்த அன்பிலே எந்த 1% கூட மாற்றமும் இல்லை, குறைவும் இல்லை. இன்னமும் அந்த ஆண்டவருடைய அன்பு உங்களை தேடி வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. அவனை தோற்று போன மனுஷனை ஆண்டவர் ஓட்டத்தை முடிக்க வைக்காம எப்படி கணம் பண்ணார் தெரியுமா? அக்னி ரதத்துல எலியாவை பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் இன்று செய்கிறவைகளையும் பார்ப்பார், இதுவரை நீங்கள் அவருக்காக செய்தவைகளையும் கர்த்தர் கணம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இதுவரை செய்தவைகளையும் பார்ப்பார், இனி செய்ய போகிறவைகளையும் மகிமையுள்ளதாய் மாற்றுவார். அல்லேலூயா. கிங் மேக்கர் ஆக்கிட்டார்,
ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம், ஊழியக்காரங்களை ஏற்படுத்துகிற அபிஷேகம். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நமக்கு பின்னால் வருகிறவங்க நம்மளை விட 2 மடங்கு அபிஷேகம் கூடினவங்களா இருக்கணும். அப்படிதான் இந்த கடைசி காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நம்மை காட்டிலும் வரும் தலைமுறை இன்னும் 2 மடங்கு அபிஷேகத்தில் பெருகினவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதுதான் தேவனுடைய விருப்பம். 4வது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். வீட்டில் போய் வாசிங்க. இந்த பகுதியெல்லாம் தியானம் பண்ணுங்க. நிற்க தவறிய சிம்சோன், இவனையும் கர்த்தர் கடைசியில் நிலைநிறுத்துகிறார். நிற்க முடியலை. அழைப்பில் நிற்க தவறிவிட்டான், அர்ப்பணத்தில் நிற்க தவறிவிட்டான், அபிஷேகத்தில் நிற்க தவறிவிட்டான், தேவன் தந்த கிருபையில் நிற்க தவறிவிட்டான், தேவன் கொடுத்த வாய்ப்புகளை தவற விட்டு விட்டான், எச்சரிப்புகளை தவற விட்டு விட்டான். ஆனால் லாஸ்ட் மினிட் பிரேயர், கடைசி நிமிட ஜெபம், அவன் வாழ்க்கையில் கடைசி நிமிட ஜெபத்துக்கு வந்துட்டான். எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டான். தலையில் இருந்த முடி போனது, அபிஷேகம் போனது, வல்லமை போனது, எல்லாம் அழகு போச்சு, எல்லாம் போச்சு. வேடிக்கை பொருளாகத்தான் நிற்கிறான், வேடிக்கை பொருளாகத்தான் நிற்கிறான். கடைசி நிமிடம் அவன் செய்த ஒரு ஜெபம் பரலோகத்தை அசைச்சிட்டான். இதான் தகப்பனுடைய அன்பு. வாழ்நாளில் பல பகுதியை வீணாக்கினாலும் 20 வருஷம்தான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். தனக்காகவே ஓடின ஒரு மனுஷன்தான். தகப்பனுடைய அன்பு, அந்த அன்பை தேடி முறையிட்ட போது கடைசி நிமிடம் 28ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம் பண்றான். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரணும். கடைசி நிமிட ஜெபம். நல்ல கவனிங்க, ஆழமான ஜெபம், ஆழமான ஜெபம், கடைசி நிமிட ஜெபம். தேவனே பலப்படுத்தும். அர்ப்பணத்தில் தவறி பலத்தை இழந்துட்டேன், அழைப்பில் தவறி பலத்தை இழந்துட்டேன், பரிசுத்தத்தில் தவறி பலத்தை இழந்துட்டேன், நீர் தந்த வாய்ப்பில் தவறி பலத்தை இழந்து போயிட்டேன். ஆனால் எனக்கு திரும்ப அந்த பலன் வேண்டும் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் இந்த பலத்தை மீண்டும் நான் இப்படியே வாழ்றே கேட்கல. இதோட என் ஓட்டத்தை நான் முடிக்கணும். ஆனால் முடிக்கும்போது வெற்றியோட தான் முடிக்கணும். எதற்காக என்னை ஏற்படுத்தினீரோ நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு கடைசி நிமிட ஜெபம் செய்தான். அந்த தகப்பனுடைய அன்பு அவன் முகத்தை பார்க்கிறது. பிதாவின் அன்பு இயேசுவை சிலுவையிலே நோக்கி பார்த்து, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்னது போல, இமைப்பொழுது சிம்சோனின் வாழ்க்கை கைவிடப்பட்டு சின்னாபின்னமாக உடைந்து மாவரைத்து 2 தூண்களுக்கு நடுவிலே வேடிக்கை பொருளாய் மாறினது உண்மைதான். திரும்பவும் தகப்பனுடைய உருக்கமான அன்பு அவனை நோக்கி பார்த்தது. கடைசி நிமிட ஜெபம். 4வது, அந்த அன்பு கிருபையை கொடுக்கிறது. கடைசி நிமிட ஜெபம் கிருபை அவனுக்கு கொண்டு வருது. ஆண்டவரே, எல்லா வலது கையை உயர்த்தி எங்க ஜெபங்கள் கிருபையை கொண்டு வருவதாக. எங்கள் ஜெபங்கள், நல்லா கேளுங்க தயவு செய்து ப்ளீஸ், வாயை திறந்து. எங்கள் ஜெபங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கிருபையை கொண்டு வருவதாக, கிருபையை கொண்டு வருவதாக ராஜா, கிருபையை கொண்டு வருவதாக. தகப்பனே, ஊக்கமாக கேளுங்க, அசால்ட்டா இல்லை, கொஞ்சம் தயவு செய்து ஊக்கமாக கேளுங்க. கிருபையை கொண்டு வருவதாக. கொண்டு வந்தது தூண்கள் அசைச்சா. இப்போ நடந்தது இவன் பலத்தில் அல்ல, அவர் கிருபையில். ஓட்டம் முடியும் போது நம்ம பலத்தில் முடிச்சிடக்கூடாது, கிருபையில் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். 5வது குறிப்பு, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஸ்தோத்திரம். வீட்டில் போய் தியானம் பண்ணுவோம், வாசிக்க டைம் இல்லை. உபாகம் 34
4-5 வசனங்கள். மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் கர்த்தரை கனம் பண்ணாம போன போது கானானையே மோசேக்கு ஆண்டவர் அடைச்சிட்டார். இந்த பகுதியை வாசிக்கும் போது இருதயம் உடைஞ்சு கண்ணீர் தான் வரும். ஒரு சின்ன மிஸ்டேக் தான். 40 வருஷம் அந்த மனுஷன் பட்ட பிரயாசம், ஒரு சின்ன தவறுனால கானானை இழந்துட்டான். ஆனாலும் அந்த அன்பு அவனை மறக்கல. இங்க சொல்லப்பட்டிருக்க 5ஆம் வசனத்துல, அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லிச்சோ அது அவன் வாழ்க்கையில மரணம் மட்டும் நிறைவேறியது. ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் சாகும் நாள் வரை அல்லது மரிக்கும் தருவாய் வரை நிறைவேறி முடிய கர்த்தர் உதவி செய்யும். 6வது வசனத்துல, பள்ளத்தாக்கிலே மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரே ஒரு ஆளுடைய ஃபியூனரல் சர்வீஸை தான் பரலோகமே இணைஞ்சு கொண்டாடி நடத்தியது. கர்த்தர் இறங்கி வந்து அந்த அடக்க ஆராதனையை நடத்தினார்னா மோசே என்கிற ஒரே தாசன் தான். முழு வேதாகமத்திலும் நீங்கள் வாசிக்கும் போது ஒரே ஒரு பரிசுத்தவானுடைய அடக்க ஆராதனையில தான் தேவ தூதர்களோடு கர்த்தர் இறங்கி வந்து அவனுக்கு அடக்க ஆராதனையை நடத்தி முடித்தார். இன்று வரை பைபிள் சொல்லுகிறது, இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. இயேசு மரித்த இடம், உடன்படிக்கை பெட்டி, ரத்தம் சிந்தினதெல்லாம், ரத்தத்தை கூட லேப்ல வைத்து ஆய்வு பண்ணி ஜீவன் இருக்கிறது, இது இயேசுவின் ரத்தம் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்றை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணி அதை எல்லாருக்கும் மறைத்தபடியினால் எந்த மனுஷ ஞானத்திலும் யுக்தியிலும் இதுவரை மோசேயின் கல்லறையை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கரங்களை உயர்த்தி, என் தேவன் வைத்திருக்கிற அனந்த ஞானமும் அவரிடத்தில் இருக்கிற பரிபூர்ணமான கிருபையும் எவ்வளவு பெரியது என்பதை பாருங்கள். இந்த மோசேயின் மேல் கர்த்தர் வைத்த அன்பினால் 5வது குறிப்பு, கனத்தை அவனுக்கு கொடுத்தார். கர்த்தரே வந்து அடக்கம் பண்ணார்னா என்ன அர்த்தம்? இந்த மோசேய கர்த்தர் அடக்கம் பண்ணாதான் அவருக்காக அவன் செய்த ஊழியத்துக்கு சரியான ஒரு பிரதியுத்தரமாக இருக்கும். இந்த மோசே பட்ட தியாகத்தை வேதத்தில் ஒரு மனுஷனும் படலை. இந்த மோசே பட்ட கஷ்டத்தை வேதத்தில் ஒருவரும் படலை. அதனால தான் இந்த மோசைய கர்த்தரே அடக்கம் பண்ணுகிறார். எந்த மனுஷன் கர்த்தருக்காக அதிகமாக பாடுபடுறாரோ அவங்க ஃபியூனரல் சர்வீஸை பாருங்க, கர்த்தர் மகிமைப்படுத்தி கனப்படுத்தி காண்பிப்பா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் அடக்க ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறேன். சில அடக்க ஆராதனைகளில் நம்ம கதறி அழத்தான் தோணும். ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் அவ்வளவு நிறைவாக இருந்திருக்கும். உங்களில் அநேகர் அதை உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஓட்டம் முடியும் போதும் கர்த்தர் நம்மை கனம் பண்ணும் விதமாக யார் இருக்கிறார்களோ இல்லையோ, 40 வருஷம் மோசேக்கு உறுதுணையாக இருந்த யோசுவா அடக்காராதனையில் பங்கெடுக்க முடியலை. தேவனுடைய பிள்ளைகளே, 40 வருஷம் அவனோடு கூட டிராவல் பண்ணின வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் அவன் அடக்காராதனையில் பங்கெடுக்க முடியலை. பரலோகம் தான் பங்கெடுத்துச்சு. இந்த பூமியில் வந்து ஒரு ஃபியூனரல் சர்வீஸை பரலோகம் நடத்தி இருந்துன்னா அது மோசேக்கு மட்டும்தான். உலக சரித்திரத்திலேயே வேற யாருக்கும் செய்ய போறதும் இல்லை. உலகம் உண்டான நாள் முதல் கடைசி வரைக்கும் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி அப்புறம் எழும்பினது இல்லை என்று என் கர்த்தர் கனப்படுத்தி இந்த வேதத்தில் எழுதி வைத்த காரணம், மோசே அவ்வளவு பிரயாசங்களை இயேசுவுக்காக ஊழியத்தில் பட்டான். நம்ம படுற கஷ்டம் வெளியே தெரியாம இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஆண்டவர் கனத்தை உங்களுக்கு கொடுக்கிற காலம் வருகிறது. பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க கை உயர்த்தி ஆமே.
6வது ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, பெத்லகேம்ல நிற்க தவறின நகோமி, பெத்லகேம்ல நிற்க தவறின மக்லோன் கிலியோன் நகோமியின் கணவன் பெத்லகேம்ல நிற்க முடியல. பஞ்சத்துக்காக மோவாபுக்கு போயிட்டாங்க. ஆனா தகப்பனுடைய அன்பு மறுபடியும் அவர்களை தேடி வருகிறது. எலிமெலெக் இல்ல, மக்லோன் இல்ல, கிலியோன் இல்ல, ஓர்பால் இல்ல, நகோமியும் ரூத்துமாக வருகிறார்கள். வந்தவளுக்கு என் தேவனுடைய அன்பு எதை கொடுக்கிறது? மோசேயின் மேல் கர்த்தர் வைத்த அன்பு அவனுக்கு கனத்தை கொடுத்தது. ரூத் இந்த நகோமியின் மேல் கர்த்தர் வைத்த அன்பு அவனுக்கு எதை கொடுக்கிறது? ரூத் 4:15 ஆறுதலையும் ஆதரவையும் கொடுக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆறுதலையும் ஆதரவையும் கொடுக்கிற அன்பு. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் என் தேவனுடைய அன்பு ஆறுதலையும் ஆதரவையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. யார் இருக்கிறார்களோ இல்லையோ, 2 பிள்ளைகளும் இல்லை, ஆனால் ரூத்தை கர்த்தர் கொடுத்து போவாசை திருமணம் செய்ய வைத்து அந்த குழந்தை நகோமியின் மடியிலே வளர்க்கிற ஒரு தாயாக கர்த்தர் அவள் பட்ட கஷ்டத்துக்கு அவளுக்கு எதை கொடுத்தால் திருப்தி அடைவாளோ, எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் ஆறுதல் வருமோ, எந்த நன்மையை கொடுத்தால் ஆதரவு கிடைக்குமோ, அந்த நன்மையை ஆசீர்வாதத்தை அவள் மடியிலே கர்த்தர் கொடுத்தார். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவின் அன்பு உங்களை தேடி வருகிறது. எதை கொடுத்தால் உங்களுக்கு ஆறுதல் வரும், எதை செய்தால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், அதை உங்கள் வாழ்க்கையிலே தவறாமல் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் இந்த காலை நேரத்திலே செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எதை கொடுத்தால் ஆறுதலும் ஆதரவும் கிடைக்குமோ அதை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. கடைசியாக 7வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நிற்க தவறி போன ஆதாம் தோட்டத்தை இழந்தான், மகிமையை இழந்தான், ஸ்தோத்திரம், தேவ சாயலை இழந்தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திற்கு வரும்போது, தோட்டத்தை விட்டு மனுஷன் ஆண்டவர் வெளியே துரத்தினார். கடைசியா ஆதாம் இடத்துல ஆதியா 3:9 தான் பேசுறார். கடைசியா பேசின தருணம், முதல் படைத்த மனிதன் ஆதாமோடு கடைசி எங்க பேசுறாருன்னா தோட்டத்தில் தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் ஆதாமோடு கர்த்தர் பேசவே இல்லை. சேத்து வம்சத்துக்கு வந்து தான் அடுத்த ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த சபை என்பது ஒரு தோட்டம். இதில் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். தோட்டத்தை விட்டு வெளியே போன ஆதாம் தேவ சத்தத்தை அப்புறம் கேட்டதாக பைபிள் சொல்லலை. தேவ சபை நமக்கு அவர் சத்தத்தை கேட்கிற ஒரு இடம். கடைசி வரை நிற்க கிருபை தருவாராக. 1 கொரிந்தியர் 15:49 ஆதாம் இழந்து போன சாயலை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் வருகையிலே நமக்கு மீண்டும் ஆண்டவர் தருகிறார். மனிதன் மேல் வைத்த அன்பினால் கிறிஸ்துவின் சாயலை திரும்பவும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அந்த சாயலாக மாற்றப்பட விரும்புறீங்க? ஆமென். மனுஷன் இழந்து போன சாயலை திரும்ப கொடுக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.